வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோட அவங்களோட போர்டு தான் இது. இந்த போர்டு வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மள்ட்ட வந்துச்சு, இதை நம்ம எப்படி ரீஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத, நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த போர்டு வந்து நண்பர் வாங்கி, அவர் ஒரு டெக்னீஷியன். அவர் வாங்கி இந்த போர்டை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த போர்டை வந்து அசெம்பிளி பண்ணக்குள்ள ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னால இந்த போர்டு வந்து ஆடியோ வந்து சரியாக கிடைக்கல. அதுக்கு அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டு என்ன சொன்னார்னா, இதுமாரி ஒரு போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன், கரெக்டான ஆடியோ வரல, லோ ஆடியோ இருக்குது, சப்போர்ட் பஞ்சிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் போர்டை எடுத்துகிட்டு வாங்க, நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுமாரி என்கிட்ட போர்டை என்கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கு பதில் வந்து என்கிட்ட வந்து சக்தி 4 பிட்டு மோனோ போர்டு இருந்துச்சு. அந்த போர்டை அவர் வாங்கிட்டு போனார். அப்புறம் அதை சப்பு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த போர்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நான் எடுத்து பார்க்கக்குள்ள, சப்போர்ட் ஆடியோ வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, ஒரு கிளாரிட்டியான ஆடியோ இல்லை. அப்புறம் இந்த போர்டை பிரித்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ள டிரான்சிஸ்டர்கள் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன டிரான்சிஸ்டர்கள், எந்த மாதிரி வந்துடுச்சு, அதை எப்படி நம்ம சர்வ் பண்ணுங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. எந்த விதமான பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோ, டிரைவர் டிரான்சிஸ்டரோ, மெயின் டிரான்சிஸ்டரோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதே டிரைவர் போர்டில் ஆடியோ செக்ஷனுக்குன்னு வர்ற ஆடியோ செக்ஷனுக்காக வர டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1Fன்னு சொல்லிட்டு ஒரு பிசி 847ங்கிற டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டிக்கு வர்றதுக்காக, கிளாரிட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் வர இந்த ஆடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று இருக்கிற இடத்துல இதில் 24 வோல்ட் வரும். கம்ப்ளைண்ட்டுன்னா ஏதாவது ஒரு போர்டில் கம்ப்ளைண்ட்டு, இந்த டிரான்சிஸ்டரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னா இதில் வந்து 24 வோல்ட் வரும். ஸ்பீக்கர்னு இருக்குது பாருங்கள், ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு, ஸ்பீக்கர் லைனில் மோனோ லைனில் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இப்போ வோல்டு செக் பண்ணால் இதுலேயும் 24 வோல்ட் வரும், இதுலேயும் -24 வோல்ட் வரும். இந்தோட ஃபஸ்ட்டு பின்லேயும் வந்து இன்னுலேயும் வந்து -24 வோல்டு வந்துச்சு. நம்ம 2வது பின்னில் செக் பண்ணக்குள்ள இதுலேயும் 24 வோல்டு வந்துச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் இந்த ஆடியோ டிரான்சிஸ்டர் ஏதோ ரைட் சைடில் வர ஆடியோ டிரான்சிஸ்டராக ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து விட்டு பார்த்தோம், வோல்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், நம்மள்ட்ட எஸ்எம்டி டைப்பு உள்ள டிரான்சிஸ்டர் நம்மள்ட்ட இல்லாதால் நம்மள்ட்ட இருந்த பிசி 547 டிரான்சிஸ்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 3 டிரான்சிஸ்டரும் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு, நம்ம 3மே மாற்றிட்டு இல்லை 547 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டான எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி பக்கா வருது. இது எப்படி செக் பண்ண, இப்போ நான் போர்டு வந்து ஓப்பனில் வச்சு தான் செக் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஆம்பில் கொடுத்து, நல்லா குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மில் கொடுத்து, நம்ம வந்து ஆடியோ பஞ்சிங்கில் கொடுத்தா இதில் எதாவது கம்ப்ளைண்ட் வருதான்னு செக் பண்ணி தான் நம்ம வந்து வேறு அவங்களுக்கு கொரியர் பண்ணுறோமோ, இல்லை நம்மளே ஒரு செட்டு அசம்பிளி பண்ண போகிறோமோ, அதில் பக்கா இருக்கும். நம்ம அதிகமாக ரீஒர்க் போர்டுகளில் வந்து நம்ம இப்போ அதிகமாக சர்வீஸ் பண்ணுறோம். எதனாலனா, இந்த போர்டோட ரேட்டு நான் அவர் வாங்கக்குள்ள ரூ. 750 என்னமோ ரேஞ்சு சொல்லியிருந்தார். அவர் வாங்கி வந்து ஒரு 10 நிமிஷம் கூட யூஸ் பண்ணல, ஒரு 2 நிமிஷம் கூட யூஸ் பண்ணல, போர்டு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார். இந்த போர்டுனால் வந்து டெக்னீஷியனோ இல்லை வந்து இதை தயாரித்த எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோ பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்னால் அது வந்து ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் இந்த போர்டை தூக்கி போட்டோம்னா, இதில் போட்டிருக்க இதோட உழைப்பு, காம்பனன்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும். நம்ம ரீஒர்க் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்னா, ஒரு பொருளை வந்து நம்ம மறுபடியும் ரீஒர்க் பண்ணி அதை வந்து ஓட வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணி பண்ணணும். இந்த போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துட்டு அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டர் பேஸு எமிட்டர் பின்னை வந்து கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகிடும். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துச்சு.
எதனால உங்களுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு டைம் செக் பண்ணக்குள்ள எனக்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு சரியா போட முடியல. என்ன காரணம்னா, நான் மொபைல கையில பிடிச்சுக்கிட்டே தான் செக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இதில வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஒர்க்க முடிச்சுட்டு தான் உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோ போடுறேன். அம் இப்ப பாருங்க. இப்ப வந்து இதுக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பவர் ஆன் பண்ற ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஆன் ஆயிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, மீட்டர்ல வர பஸ் லைன் எடுத்து வந்து நம்ம மீட்டர் செக் பண்ண லைன் எடுத்து வந்து ஆடியோல குடுத்தோம்னா, ஆடியோ சவுண்டு தெரியும் உங்களுக்கு ஹம்மிங் வருது. இதே நம்ம கையில கரெக்டான எர்த் வந்துச்சுன்னா, நம்ம வந்து கைய வச்சாலே பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். பார்த்தாலே தெரியும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு செகண்ட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, ஃபுல் ஆடியோ நம்ம இந்த கையில உள்ள நம்ம எர்த்தனால ஆடியோ ஹம்மிங் வருது. இப்ப இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ வோல்டேஜ்லாம் குடுத்தாச்சு. எந்த விதமான ஒரு டிரான்சிஸ்டர் ஹீட்டோ எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. குட் கண்டிஷன்ல இருக்கு. இத நம்ம வந்து வேற ஒரு பிசிபிலாம் மாட்டி பிசிபி வந்து இந்த போர்ட வந்து நம்ம வந்து ஹீட்ஸில மாட்டி நம்ம இத செக் பண்ணணும். அத செக் பண்ணி நம்ம ஆடியோ நல்லா குடுத்து, அதில வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆவுது, டிரான்சிஸ்டர் ஹீட் ஆகுதா? இல்ல மறுபடியும் இந்த 547 கம்ப்ளைண்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். பார்த்து தான் ஒரு தரமான போர்ட நம்ம ரெடி பண்றோம். இது வந்து குட் கண்டிஷன்ல இருக்கு. எந்த பொருளுமே ஒரு போர்டில கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா, அத நம்ம ரீவொர்க் பண்றத வந்து சரி பண்றதுனால நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, இந்த பொருள தூக்கி போடுறனால எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இப்போ இந்த போர்டு வந்து ஆயிட்டு இது ஒரு 12 இன்ச்சு ஒரு சப்வூஃபருக்காக பாடும். இது வந்து நான் செக் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம அடுத்த வீடியோல கன்டினியூவா பார்ப்போம். கம்ப்ளைண்ட்டுன்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த மாரி போர்டு வந்து அ ஷார்ட் ஆவல, எந்த ஒரு சர்க்யூட்டும் ஷார்ட் ஆவல, உங்களோட டிரான்சிஸ்டர் சர்க்யூட் இல்ல சாரி டிரான்சிஸ்டரோ இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஏதாவது ஷார்ட் ஆவலன்னா, நீங்க வந்து மீட்டர்ல வந்து கண்டிப்பா வந்து இதில இந்த 2வது பின் வோல்ட் செக் பண்ணாலும், இல்ல நம்ம ஆடியோ இன் குடுக்குறோம் இதில செக் பண்ணாலும் வோல்ட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து போர்ட்ல வந்து டிரான்சிஸ்டர் இருந்து இந்த ஆடியோ டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தா அது மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஸ்பீக்கர்ல லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைட்லயும் சரி, நீங்க செக் பண்ணா இதில வந்தா வராது, வோல்ட் வராது. அதே நீங்க போர்டு வந்து கம்ப்ளைண்ட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து வோல்ட் வரும். நான் சொல்றது வந்து ஆடியோ டிரைவர் டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்ல இருந்துச்சுன்னா, அந்த மாரி கம்ப்ளைண்ட் வரும். ஆனா போர்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராசஸ் ஒர்க்காகும். நீங்க கொடுத்த வோல்ட்னாலயோ டிரான்சிஸ்டரும் கம்ப்ளைண்ட் ஆவாது. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் தெரியாது உங்களுக்கு. அதனால நீங்க வந்து டிரான்சிஸ்டர் கழட்டிக்கிட்டோ, இந்த இந்த மெயின் டிரான்சிஸ்டர் கழட்டியோ, இல்ல டிரைவர் டிரான்சிஸ்டர் கழட்டியோ நீங்க மாத்துறதுனால எந்த விதமான ஒரு பெனிஃபிட் இருக்காது. நீங்க உடனே ஆடியோவுக்கு வர இந்த லைன செக் பண்ணி, இத போய் நீங்க இந்த டிரான்சிஸ்டர் மாத்துனீங்கன்னா கண்டிப்பா ஓகே ஆகும். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆடியோ வச்சு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆடியோக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வோல்ட் வந்துச்சுன்னா, இந்த 3 டிரான்சிஸ்டர் மாத்துனீங்கன்னா ஓகே ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த ஒரு ரீவொர்க் போர்ட வந்து சரி பண்ணிட்டு, அந்த எதனால கம்ப்ளைண்ட் ஆச்சு, எது மாரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அது மாரி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. நம்ம இதே மாரி ரீவொர்க் போர்டுகள வந்து அதிகமா பண்ணிகிட்ருக்கோம். உங்களால முடிஞ்ச நெறைய நீங்க வந்து டெக்னீஷியன் நீங்க. உங்களால பண்ண முடியாத நெறைய ரீவொர்க் போர்டு இருந்துச்சுன்னா, என்கிட்ட அனுப்புங்க. சர்வீஸ் பண்ணி தரோம். ஏன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சர்வீஸ் வந்து ரீவொர்க் பண்றதுல தான் நம்ம வந்து ம் அதோட நெறைய டெக்னிக்கலா நெறைய புரியும். ஏன்னா, இந்த போர்டு சர்வீஸ் பண்ணல இன்னைக்கு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சுச்சுன்னா, இதோட டிரான்சிஸ்டரோட டீட்டெயில் கிடைச்சுச்சு. அம் 1Fனா என்ன? G2னா என்ன? அ 2Fனா என்ன? டிரான்சிஸ்டரோட வந்து எஸ்எம்டி டைப்போட டீட்டெயில் கிடைச்சுச்சு. அதனால எனக்கும் வந்து நான் நெறைய நானும் கத்துக்கிட்ட மாரி இருந்துச்சு. போர்ட சர்வீஸ் பண்ண மாரி ஆச்சு. அது மாரி தான் ஒரு போர்ட வந்து இத சர்வீஸ் பண்ணாங்க. இத போர்ட ரெடி பண்ணாங்க. அ இந்த போர்ட ரெடி பண்ணாங்க. இந்த போர்டு சரியில்ல தூக்கி போட்டோம். வேற போர்டு மாத்துறது வந்து நம்மளுக்கு வந்து குயிக்கான வேலைய முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா, ஒரு போர்ட சர்வீஸ் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அதை நம்ம எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணுற விரும்பல. நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் என்னோடய ஆசை. நீங்கள் போர்டு வந்து உங்கள்கிட்ட நிறைய டெக்னீஷியனை நீங்கள் போர்டுகள் நிறைய வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால கம்ப்ளைண்ட் ஆகும். அப்படி இருக்க போர்டு எனக்கு சர்வீஸ் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தரேன். நம்ம வந்து இப்போலாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, போர்டு வந்து உடனே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். உடனே நம்ம வந்து ஓகே பண்ணி கொடுக்குற மாரி கிடையாது. போர்டை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி ஓகேங்கிற கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து போர்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கரெக்டான இருந்தால் தான் நம்ம ஒரு புது போர்டை வாங்கி நம்ம எந்த அளவுக்கு செக் பண்ணி அந்த போர்டு ரிசல்ட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி வந்து நம்ம ரீவொர்க் பண்ண போர்டும் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்டு இதுவும் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கருக்காக போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இந்த போர்டு வந்து ஃபுல்லாகவே இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே ஷார்ட் ஆகிட்டு, இதில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர்லாம் எடுத்து ரொம்ப மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் இதை பொறுமையாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட சொன்ன மாதிரி இன்னொரு போர்டு நம்மள்ட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த போர்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். பிடெச் ஆடியோட 4191 எஸ்டிகைஸை வந்து சர்க்யூட்டில் வந்த போர்டை தான் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இது இப்போதைக்கு வந்து கழட்டி வச்சுருக்கேன். இந்த போர்டு எல்லாமே 5200 4 ஃபிட்டுமே ஒரே 5200 தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போர்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சோனிக் ஆடியோட இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டு. இது எதனால் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு தெரியல. இதில் உள்ள டிரான்சிஸ்டர் எல்லாம் கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் பண்ணி டிரைவர் செக்ஷனில் வந்து நம்ம வந்து ஆடியோ கொடுத்து பார்த்தோம். ஓகே ஆகுது. இதில் வந்து நம்ம மெயின் டிரான்சிஸ்டர் போட்டுட்டு இது ஆடியோ எப்படி இருக்குன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த டிரான்சிஸ்டர் கழட்டி கரெக்டாக ஹீட்ஸில் வச்சு டைட் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோம். இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதேமாதிரி ஏற்கனவே ஒரு மகாராஜா போர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, இது ஒரு மகாராஜா போர்டு தான். இது ஒரு கம்ப்ளைண்ட்டில் இருந்துச்சு. சின்ன கம்ப்ளைண்ட் தான். இதுவும் சர்வீஸ் பண்ணிட்டோம். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதை டெஸ்டிங் போடல. ஏன்னா சின்ன ஃபால்ட்டுங்கனால டெஸ்டிங் போடல. இது ஒர்க் முடிஞ்சிட்டு இதை நம்ம வந்து ஒரு ஃபிட்டிங் போட்டுட்டு இது எந்தெந்த போர்டு ஒர்க்கிங் நம்ம வந்து செக் பண்ணுறோமோ அந்த வீடியோ கண்டினியூவாக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.